பாஜகவுடன் கூட்டணி சேர அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் தரப்படுகிறதா? அதிமுகவில் என்னதான் நடக்கிறது? 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும் ஆட்சி மாற்றமும் எந்த கூட்டணி கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசியல் களத்தில் எங்களுக்கு இருக்கும் ஒரே எதிரி திமுக தான். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. தேர்தலில் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும். அதிமுக கூட்டணி குறித்து தேர்தல் நடைபெறும் 6 மாதங்கள் இருக்கும்போது சொல்லப்படும் என செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரது இந்த கருத்து தமிழக அரசியலில் கவனம் பெற காரணம், சில மாதங்களுக்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என உறுதியாக கூறி வந்தனர். கடந்த ஆண்டு 2024 நவம்பர் மாதம் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதே சமயம் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதே எங்களின் நிலைப்பாடு, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியிருந்தார். இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளருடன் பேசுகையில், வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றும் தமிழகத்தில் பாஜகவால் தான் ஜெயலலிதாவின் ஆட்சியை நிச்சயம் தர முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவும் வர வேண்டும், அது பழனிசாமி இல்லாமலா என்று தெரியாது என்றும் கூறினார். கடந்த வாரம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தீண்டத்தகாத கட்சி, நோட்டா கட்சி, கூட்டணியில் பாஜக இருந்தால்தான் தோற்றும் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று பாஜகவுடன் கூட்டணி வைக்க தவம் கிடைக்கிறார்கள் என கூறியிருந்த கருத்து அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய பிறகு தான் அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லவில்லை என விளக்கம் அளித்த பிறகு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் நீடித்த இந்த கூட்டணியால் இரு தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியவில்லை. இருப்பினும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நுழையும் வாய்ப்பு பாஜகவுக்கு மீண்டும் கிடைத்தது. ஆனால் தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கு பின் இந்த மோதல் தீவிரமடைந்தது. 2023 ஆண்டு ஜூன் மாதம் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில கருத்துக்களை கூறியிருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை தொடர்புபடுத்தி அவர் கூறிய கருத்து அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அண்ணாமலைக்கு எதிராக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை, அக்கட்சியுடனான உறவை முறித்துக் கொள்வதாக 2023 ஆண்டு செப்டம்பரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். பிறகு 2024 ஆண்டு பிப்ரவரியில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது குறித்து கேட்டபோது, கூட்டணிக்கான எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கின்றன, இது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்று பதிலளித்திருந்தார். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக தலைமையில் தனித்தனி கூட்டணிகள் அமைந்தன. தேர்தல் முடிவில் ஒரு தொகுதியில் கூட இவ்விரு அணிகளால் வெற்றி பெற முடியவில்லை. 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பிடித்திருந்தது. சில தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை விட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகளின் வேட்பாளர்கள் தனித்தனியே பெற்றிருந்த வாக்குகளின் கூட்டுத்தொகை அதிகமாக இருந்தது. உதாரணமாக தருமபுரி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக களம் கண்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 4,11,367 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். அதே தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ரா அசோகன் 2,93,629 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். இங்கு பாமக மற்றும் அதிமுக பெற்ற மொத்த வாக்குகள் 7,04,996 ஆகும். இது இங்கு போட்டியிட்டு வென்ற திமுக வேட்பாளர் மணி
பெற்ற வாக்குகளை விட 2,72,329 வாக்குகள். இதனிடையே 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த அதிமுக, திமுக தங்களுடைய முதல் எதிரி என்ற கருத்தை நாங்கள் பல வருடங்களாகவே கூறி வருகிறோம். எங்களுக்கு இருக்கும் ஒரே எதிரி திமுக தான். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரி கிடையாது. தேர்தலில் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று கூறியது போலவே 2026 தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கப்படும். திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எங்களுடன் சேரலாம் என்று கூறினார். ஆனால் எந்த கட்சி சேர்ந்தாலும் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்று உறுதியாகவும் கூறும் பாபு முருகவேல், பாஜக குறித்து இப்போது எதுவும் கூற முடியாது. ஆனால் போட்டி எப்போதும் போல அதிமுக மற்றும் திமுகவுக்கு இடையே தான் இருக்கும், அதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்று தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என கேட்டபோது, அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அளவுக்கு இங்கு எந்த கட்சியும் பலமாக இல்லை, கொடுக்கவும் முடியாது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தலைமையின் முடிவு இருக்கும் என்றும் வேறு எந்த காரணங்களுக்காகவும் எங்களது கட்சியை வளைக்க முடியாது என்று கூறினார். அதேபோல் திமுகவை எதிரியாக கருதும் எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜக கூட்டணியில் இணையலாம் என்கிறார் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர். பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்பதில் திமுகவும் அதன் ஆதரவு கட்சிகளும் தெளிவாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதையெல்லாம் கடந்து 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு மெகா கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி அமைக்கும். அதில் அதிமுக இருக்குமா என இப்போது சொல்ல முடியாது. ஆனால் திமுகவை எதிரியாக கருதும் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் இணையலாம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் சக்தி வாய்ந்த கட்சிகள் அனைத்தும் திமுகவுக்கு எதிராக ஓரணியில் சேரும் என்று கூறிய பாஜக மாநில பொருளாளர் SR சேகர், அதற்கான பணிகளை பாஜக முன்னெடுக்கும், அந்த கூட்டணியை பாஜக ஒன்றிணைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 14 கட்சிகளுடன் 2019ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற, சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொண்டு தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் திமுகவின் கூட்டணி பலத்தையும் பண பலத்தையும் ஆட்சி அதிகார பலத்தையும் எப்படி பாஜக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகின்றது என்ற கேள்வி எழுந்து விட்ட நிலையில், தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதன் முறையாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. அதேபோல் பிளவுபட்ட அதிமுகவா இல்லாமல் தேர்தலுக்கு முன்பாக ஒன்றுபட்ட அதிமுகவா உருவெடுத்து அதன் தலைமையில் அமையும் புதிய கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக போன்ற பல்வேறு கட்சிகள் இடம்பெறுவது அல்லது பாஜக தலைமையில் அமையும் கூட்டணியில் அதிமுக, பாமக, தேமுதிக போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தால் திமுகவை எளிதில் தோற்கடிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அவ்வாறு திமுக தோற்கடிக்கப்பட்டால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆளும் கூட்டணி கட்சியாகவும், திமுக கூட்டணி அல்லது நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி எதிர்கட்சி வரிசையில் அமர முடியும் என்று தமிழக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.